ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ட்விட்டர் தரப்புலேருந்து ஒரு புது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்ஸ் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் மாதிரியே உங்களால் ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி செட் பண்ணுன்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாகவே வந்து ஓப்பன் பண்ணுறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஸ்டோரி லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் அவங்க ட்விட்டர் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் உங்களுடைய டிஸ்பிளேல வந்து ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெலீட் ஆயிரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஃபேஸ்புக்கில் பேர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ இதில் வந்து ஃப்ளிட்ஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இதில் எப்படி ஸ்டோரி லைன் செட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், பெண்டிங் லிஸ்ட்டில் தான் இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ்க்காண்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு தேவையான இமேஜஸ் ஆர் கேலரி எல்லாம் செலக்ட் பண்ணிக்கங்க. இமேஜஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ளிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவும் பெண்டிங் லிஸ்ட்லேயே தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.